ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெப்பர் இன் த பேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல எக் 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எக் 65 பண்றதுக்கு நான் 7 முட்டை எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம முட்டைகளை ஒன்னொன்னா உடைச்சு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு 65 வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி முட்டைகளை எடுத்துக்கோங்க. எல்லா முட்டைகளையும் உடைச்சு ஊற்றியாச்சு. அடுத்ததான் நம்ம ஒரு எக் பீட்டர் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவும் முட்டையும் நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம ஒரு பேன்ல 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்ததான் நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அந்த டிஃபன் பாக்ஸோட எல்லா சைட்லையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஆயிலை. இப்போ நம்ம அதை பேனில் வச்சுட்டு அந்த முட்டை இருக்கு இல்லையா, அது இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த முட்டையை வேக வச்சு எடுக்கணும். இது வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 15 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 15 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நம்ம ஒரு குத்திக்கு வச்சு குத்தி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அடுத்ததான் நம்ம இந்த டிஃபன் பாக்ஸோட ஓரத்தில் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போதான் நம்ம தட்டும் போது நல்லா கீழே விழும். அதில் டிஃபன் பாக்ஸில் எதுவும் ஒட்டாம. பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம வீட்டில் ஆஃப் பாயில், ஆம்லேட் அந்த மாதிரி தான் செய்வோம். நீங்கள் இதை மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, நல்லா குக் ஆயிருக்கு. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. இப்போ இதை நம்ம இன்னும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடலாம். இப்போ மசாலாவையும் முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பீஸில் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அடுத்ததாக எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம்.
இப்போ நம்ம ஒரு பக்கம் நல்லா குக் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.